தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் சிபிஐ என்கொயரிக்கு போயிட்டு வந்துட்டார். இந்த இடத்துல வந்து அவர் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இதை வந்து இன்னும் நீங்கள் இண்டிபெண்டண்ட்டாக இழுத்துனே போக முடியாது. ஒன்று கூட்டணி இருந்தால் கூட்டணிக்கு போகணும், இல்லை கூட்டணி இல்லைன்னா கூட்டணி இல்லைன்னு சொல்லி ஆகணும், கிளியர் பண்ணி ஆகணும். ஏன்னா இன்டெஃபினட்டாக நீங்கள் வந்து தாவேகா தொண்டர்களையோ இல்லை அதிமுக பாஜக தொண்டர்களையோ நீங்கள் சஸ்பென்ஸ்லேயே வச்சுருக்க முடியாது. ரெண்டாவது வந்து சில விஷயங்கள் வந்து பாஜக என்ன நினைக்குது, காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இருக்காது அப்படின்னு நினச்சாங்க. இருக்காதுன்னா அது வீக்காக இருக்கும், அது வீக்காக இருந்தால் நம்ம டஃப்பாக ஃபைட் பண்ணி ஜெயிக்கலாம் அல்லது ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அல்டிமேட்டாக காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலே கண்டினியூ ஆகிறத பார்த்தோன்னா அவங்களுக்கு அந்த கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேர் வந்துடுது. சரி, காங்கிரஸ் இருக்குது, வின் பண்ணுற கூட்டணியாக மாறிடும் அப்படின்னு ஒரு தோற்றம் வந்தது ஆக்சுவலாக. அப்போ தோற்றம் வந்த பிறகு தான் என்னாச்சு, பாஜகவில் இதை யோசிக்க ஆரம்பித்தாங்க. நம்ம வந்து இப்போது எப்படியாவது இவரை தூக்கி போடணும், தாவேக்காவை கூப்பிடணும். அன்னிலேருந்து அந்த பேச்சுக்கள் அதிகமாக ஆரம்பிச்சிது. அப்போ வந்து விஜய் சிபிஐ என்கொயரி கூப்பிட்டாங்க. உடனே அழுத்தம் கொடுக்க கூப்பிட்றாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது. ஆனால் இதில் வந்து விஜயோடைய பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார். தெளிவான ஸ்டாண்டுன்னா நான் தான் திமுகவுக்கு போட்டி, நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு, எங்கள் கூட வந்து சேரவங்களாம் சேரலான்னு சொன்னால் யாருமே அவர் கூட போய் சேரலை. அவர் அன்டெஸ்டடாக இருக்கார், அவருக்கு என்ன ஓட்டு இருக்குன்னே தெரியாது, அதனால் சேரலை. ஆனால் வந்து பாஜகவுக்கு என்னென்னா இவரை இழுத்து போட்டால் ஒருவேளை வந்து அதிமுகவுக்கு கொடுக்குற சீட்டு குறைஞ்சிரும், அவங்க டிமாண்ட் பண்ணுற சீட்லாம் குறைஞ்சிரும், அவங்க 130 இடத்துலாம் போட்டி போடுவாங்க. இவருக்கு 50 நம்ம 50 வாங்கிட்டோன்னா அவர் 130 இடத்துலாம் போட்டி போடுவார். அப்போ ஒரு கூட்டணி ஆட்சி நோக்கி அது போகும். அது மாதிரி ஜெயிச்சா கூட்டணி ஆட்சி நோக்கி போகும், நமக்கு நல்லது தான். நம்ம கூட்டணியில் நம்மளும் பங்கு பெறலாம். இல்லை சாதாரணமாக இருந்தால் ஒரு கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்க மாட்டார், இவர் வின் பண்ணி தான் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்க மாட்டார். அப்போ நம்ம வந்து கூட்டணி ஆட்சிக்கு இவர் கம்பல் பண்ணுற மாதிரியான ஒரு இடங்களை வந்து இவர் வாங்கினார்னா அது கூட்டணி ஆட்சி நோக்கி போகும்போது நமக்கு சௌரியமாக இருக்குன்ற எண்ணத்தில் தாவேகா வந்தால் பெட்டர்னு வந்து பாஜகவில் நிறைய பேர் நினச்சாங்க. தமிழிசை உட்பட, நேரா நாகேந்திரன் உட்பட எல்லாருமே நினச்சாங்க. ஈவன் அங்கே டெல்லி மேலிடத்துலலாம் கூட நினச்சாங்க. அவங்க இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரிப்போர்ட்டெல்லாம் கூட சேர்த்தா பெட்டர்ன்ற மாதிரி அவங்க கொடுத்தாங்க அமித்ஷாக்கு. அதனால் வந்து அவரோட மைண்ட் செட்டை பார்த்தாங்க. சிபிஐ என்கொயரிக்கு கூப்பிட்டதன் மூலமாக என்ன மைண்ட் செட்டில் அவர் இருக்கார், இந்த மாதிரி ஒரு கூட்டணிக்கு அவர் ஒத்து வர மாட்டாரா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பட் அவர் போன தடவை போகும்போதும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, இந்த தடவை போகும்போதும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க.